அன்பான ஆசிரியர்களை, அன்பான பெற்றோர்களை, உங்களுக்கு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களால் ஒன்றிணைந்த மீள்வாழ்வளிக்கும் திட்டம் சுசிலன் பவுண்டேஷன் ஊடாக இந்த முத்தியங்கட்டு பாடசாலையிலே கல்வி பயில்கின்ற தரம் 5 புலமை பரீட்சையினை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்பினை ஆரம்பிப்பதில் இந்த சுசிலன் பவுண்டேஷன் மிகவும் மனம் மகிழ்வோடு இதை வரவேற்றுக் கொள்கின்றது. அந்த வகையில் இந்த பிரத்யேக வகுப்பிற்கு தங்களது நிதியினை லண்டன் கிளையினூடாக, சுசிலன் பவுண்டேஷன் லண்டன் கிளையினூடாக திரு குகன் அவர்கள் இப்பிரதேசத்தினுடைய ஒரு நபராக இருக்கின்றார். திரு குகன் அவர்கள் மாதாந்தம் 15,000 ரூபாவினை ஆசிரியருக்கான உதவி பணமாகத்தான் அதை கொடுக்கிறார். ஆகவே அந்த வகையிலே அந்த பணத்தினை எமது சுசிலன் பவுண்டேஷன் ஊடாக வழங்குகின்ற லண்டன் கிளையை சேர்ந்த திரு குகன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுசிலன் பவுண்டேஷன் ஊடாக முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இடது கரை அனாதனக்கான பாடசாலையினுடைய நிர்வாகம் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இந்த பிள்ளைகளுக்கான இந்த பிரத்யேக வகுப்பானது 13 வகுப்புகளை கொண்ட வகுப்புகளாக இருக்கும். 13 தொடக்கம் 15 வகுப்புகளை கொண்ட வகுப்புகளாக இருக்கும். அதற்கான நிதியாகத்தான் இந்த நிதி வழங்கப்படுகின்றது. ஆகவே அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய இந்த பிரதேசம் கல்வியினால் உயர்வதற்கு நீங்கள் அடித்தளமிட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வரவு 100% இருக்க வேண்டும். அவை உங்களுடைய பிள்ளைகளை, அனைத்து பிள்ளைகளையும் இந்த வகுப்புக்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த சேவையின் ஊடாக நாங்கள் மகிழ்வடைகின்றோம். ஏனென்று சொன்னால் இது நாங்கள் 10வது இடத்தில் இந்த பிரத்யேக வகுப்பினை இந்த சுசிலன் பவுண்டேஷனுடைய நிதிக்கூடாக நாங்கள் ஆரம்பித்து வைப்பதிலே மகிழ்வடைகின்றோம். ஆகவே உங்களது அயல் கிராமங்களிலும் சரி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார், திருகோணமலை போன்ற தமிழ் பிரதேசங்களிலே இந்த பிரத்யேக வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. மிகவும் இந்த பிரத்யேக வகுப்பு நேர்த்தியாகவும் நல்ல முறையாகவும் நடைபெற்று வருகின்றது. மாணவர்களது பல பலன்களை அடைந்திருக்கிறார்கள். 9A சித்திகளை கூட இந்த பிரத்யேக வகுப்பின் ஊடாக பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சுசிலன் பவுண்டேஷன் இந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற இந்த நிதி உதவியினூடாக நாங்கள் மகிழ்வடைகிறோம். ஏனென்றால் அவர்களுடைய பெறுபவர்கள் மிகவும் நல்ல திருப்தியான பெறுபவர்களாக இருக்கின்றது. 100% நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 100% எதிர்பார்க்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பகுதி 1ல் 35 புள்ளிகளையும் பகுதி 2ல் 35 புள்ளிகளையும் எடுத்தால்தான் நீங்கள் 70 புள்ளிகளை எடுத்ததாக கருதப்படுவீங்க. உதாரணத்துக்கு பகுதி 1ல் 25 புள்ளிகளையும் பகுதி 2ல் நீங்கள் 50 புள்ளிகள் எடுத்தால் நீங்கள் சித்தி பெற்றவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். 75 புள்ளி எடுத்திருந்தாலும் சித்தி பெற்றவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். 2 பகுதிகளிலையும் 35 புள்ளிகளை எடுத்திருக்க வேண்டும். அவை எல்லா மாணவர்களும் நாங்கள் எதிர்பார்ப்பது சித்தி அடைந்திருந்தால் போதும். அவருடைய நுண்ணறிவு வீதம் சித்தி அடைந்திருந்தால்